ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நண்பர் ஒருத்தர் இன்னொரு நண்பர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு இருந்தார். அதாவது இது எல்லாமே சோசியல் மீடியாவில் டிவியில் வரக்கூடிய விஷயந்தாங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். எப்படி கேட்டார்னா, ஒருத்தர் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க குடும்பத்தை பிரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு அந்த இன்னொரு நண்பர் சொன்னார், சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு ஒரு 7:30 மணிக்கு வந்துடு, க்ளீனாக உனக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு இவர் கேட்குறாரு. அவர் அதுக்கு நீ 7:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடு, நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் 7:30 மணிக்கு அவர் கூடயே போனால் உட்காந்து பேசுனாங்க. ரைட், அவங்களுக்குள்ளே ஏதோ பேசுனாங்க. ரைட். இன்னொரு நண்பர் ஒரு ஐடியா கேட்குறாரு. இந்த மாதிரி எங்கள் தம்பி ஒய்ஃபை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்கள வீட்டுக்கே வரக்கூடாது, உயிரோடு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. என்ன அது, இப்படியெல்லாம் ஒரு மனுஷர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த நண்பர் சொல்கிறார், சரி நீ நாளைக்கு நைட்டு 9:30 மணிக்கு வந்துடு, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இது, இவங்கள இவ்வளோ அசாதாரணமாக சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி சரி நான் போய் கேட்டேன். ஏப்பா 7:30 மணிக்கு வா, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்றியே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, நைட்டு 7:30 மணிக்கு ஒரு சீரியல் போடுறாங்க, அதில் பார்த்தா பக்காவாக ஐடியா சொல்கிறான். அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு அவங்க எல்லா ஐடியாவும் சொல்லித்தர்றாங்க. அதை நீ பார்த்தா அப்படியே அச்சு அசலாக போய் வீட்டில் செஞ்சினா போதும், குடும்பம் பிரிஞ்சிடும். அவர் அப்படி சொல்கிறார். சரி 9:30 மணிக்கு ஏதோ ஒருத்தர் மனைவியை கொல்லணும்னு சொன்னியே, அது என்ன? அது இன்னொரு சீரியலில் 9:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிற ஒரு பொண்ணை அவங்க கூட இன்னொரு லேடி, அவங்க தான் வில்லியம், அவங்க போய் அந்த குளுக்கோஸ் பாட்டிலில் விஷத்தை ஒரே குத்தி அப்படியே இறக்கிடுறாங்க. அது பயங்கரமான விஷமாக, அந்த பொண்ணு செத்துரும். இது சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய விஷயமா அப்படிங்கிறது எனக்கும் ஒரு தயக்கம் உண்டு. ஆனால் இவ்வளோ பெரிய சோசியல் மீடியாவில், டிவியில், சீரியலில் பொதுமக்கள் இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய ஒரு மீடியாவில் இது இவ்வளோ துணிகரமாக செய்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு 4 லேடிஸ் இருக்காங்க. ஒன்று மாமியாராக இருக்கும், இல்லை மகளாக இருக்கும், நாத்தனாராக இருக்கும். அந்த புதுசாக ஒரு மருமக அந்த வீட்டுக்கு வந்திருப்பாள். அந்த மருமகளை கொல்றதுக்கு காரு, லாரி, வேனு, ட்ரெயின் இதையெல்லாம் வச்சு முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக விஷம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. சரி இதாவது பரவாயில்ல, ஒரு மகராசி கர்ப்பமாயிடுறா. அந்த பொண்ணை சுற்றி வர்றாங்க. எதுக்கு? ஒருத்தர் பாலில் ஒரு மருந்து கலந்து கொடுக்குறாரு, எப்படி இந்த கர்ப்பத்தை கலைச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு போட்டி என்னென்னா, நான் முன்ன வந்த மருமக, எனக்கே குழந்தை இல்லை, உனக்கு எப்படி குழந்தை இருக்கலாம், இதெல்லாம் அங்கே ஒரு போட்டியான். இதை இந்த மக்கள் ஏற்கனவே பல கஷ்டங்கள்லையும் இன்னல்கள்லையும் தன்னுடைய எண்ணங்களாலையும் மக்கள் பல அவதிக்கு ஆட்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு நாள் முழுசும் இந்த பெண்கள், ஆண்கள் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொலை பண்ணுறது எப்படி, கருவை கலைப்பது எப்படி, குடும்பத்தை பிரிப்பது எப்படி, செய்யும் தொழிலை கெடுத்து நாசமாக்குவது எப்படி, போகி கொண்டிருக்கும் போதே போகிற லாரியை விட்டு ஏற்றி கொல்லுவது எப்படி, இத்தனையும் டிவி சீரியலில் பக்காவாக கதை எழுதி இந்த மாதிரி ஒவ்வொரு சீரியல்லையுமே எப்படி ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஒரு ஆபத்தான விளைவுகளை உருவாக்கக்கூடிய செய்திகள் இருக்கோ அதையவே தான் இப்போ இன்றைக்கி சீரியலில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணணுன்னா இன்றைக்கி சீரியலை பார்த்தா முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அந்த காரியத்தை பண்ணிடுறாங்க. அதுவும் லேடிஸ் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வருவாளாம், ஒரு வேலைக்கார பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்தோன்னா வேலை செய்யுது, ஓகே. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன், அவர் அந்த பொண்ணை பார்க்குறாரு, பொண்ணை லவ் பண்ணுறாரு, இவங்களுக்குள்ளே லவ் ஆகிடுது. அதுவும் இவர் வலுக்கட்டாயம் பண்ணி அந்த வேலைக்கார பொண்ணை ஒத்துக்க வச்சு லவ் பண்ணி தொலைக்கிறாரு, என்னமோ பண்ணிட்டு போ. ஆனால் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த போகிற வழியில் இருக்கிற ஒரு கோயிலில் கூட்டிகிட்டு போய் ஒரு 8 கயிறை வாங்கி கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்குது, அந்த கைத்தை மறைச்சி வச்சுக்குது, பெரிய வாழ்க்கை வாழ்கிறாங்களாம். உடனே வீட்டுக்கு வந்த உடனே இந்த பொண்ணு பார்க்குற பார்வையும் இவர் பார்க்குற பார்வையும் நமக்கு அங்கே வீட்டில் உட்கார முடியல.
உடனே இந்த அம்மா போய் சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, சமைக்கிறது. உடனே இவர் துணியை துவைக்கும் போது அப்படி ரொம்ப ரொம்ப பதவிசாக தூக்கிட்டு போகிறது இவர் துணியை. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியணுமா அவர் புருஷன் துணி துவைக்க போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக வர்ற கொடுமை இருக்கே, இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் இந்த பொண்ணு அப்படியே கதவிட்டு நின்றுட்டு அப்படியே ஒரு சோகமாக பார்க்குறது, அப்படியே ஏக்கமாக பார்க்குறது, தவிக்கிறது. இதெல்லாம் இந்த டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ தெரியல. இந்த சீரியலை பார்க்கணும் இந்த மக்களெல்லாம் இப்படி அது மாதிரி இந்த டைரக்டருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறார். இதே தான் சீரியலு. அடுத்த நாள் இவங்க மெட்டுறாங்க. இந்த அம்மா, நான் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் உங்களால் தான், அதனால் உங்கள் குடும்பத்தையே பூண்டோடு அழிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அழிக்கிறது, கெடுக்கிறது, கர்ப்பத்தை கலைக்கிறது, தொழிலை ஒன்றும் இல்லாத பண்ணுறது, இதெல்லாம் புதுசாக உங்களுக்கு புதுசாக தெரியுதா? இல்லை, இந்த சீரியலை எடுக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், புதுசாக தெரியுதா? இதெல்லாம் ஏற்கனவே பழசு, இதிகாச காலங்கள்லேருந்து இது இருக்குது. இதை மக்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லித்தராதீங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் இந்த மக்கள் மனசில் சமாதானம் இருக்கும். இப்போ எவனை பார்த்தாலும் ரோட்டில் பண்ண எங்கள் கூட பிறந்தவங்களாம் முறைச்சிட்டு போகிற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்களை பார்த்தாவே இந்த சீரியல் ஞாபகம் வருது, நம்மளை ஏதோ கெடுக்கிறதுக்கு வராலோ, அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த தணிக்கை துறையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தை விஷம் வச்சு கொல்றது, ஸ்லோ பாய்சன் வச்சு கொல்றது, காரை ஏற்றி கொல்றது, ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிக்கிறது, அப்புறம் தப்பிச்சு அவனை ஆஸ்பத்திரிக்கு இழுத்துட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில். அங்கே போய் ஊசியோடு ஒருத்தி போகிறான், அங்கேயாவது நான் குத்தி கொள்ளாத விட மாட்டேன் அப்படின்னு. எப்படி சமுதாயன்றது இப்படி தானா? அல்ல, அது கிடையவே கிடையாது. சமாதானத்தையும் அன்பையும் ஒரு நல்ல ஒரு போதனையும் சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு இதே தான் இந்த சீரியலில் பார்த்து 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 இப்போ அதே மாதிரி சாப்பாடு எத்தனை மணிக்கு அடுத்த இன்டர்வெல் வரட்டும் அப்போ சாப்பாடு போடுறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆயா என்ன பண்ணுது, டிவி அங்கே பார்த்துக்கிட்டே குழம்பு தாளிக்குது. அதில் வெங்காயத்தை போட்டு தாளிச்சதா, எதை போட்டு தாளிச்சது, ஒன்றுமே இல்லை, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த சீரியலில் பார்க்குறது போகத்தான் மீதி இங்கே சாப்பாடு, குழம்பு, வீட்டினுடைய பராமரிப்பு எல்லாமே. ஆக மொத்தம் ஒரு ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு சீரியலாகட்டும் எதுவாகட்டும் அது தணிக்கை குழுவுக்கு உட்பட்டது தான் இல்லையா? ஒரு தணிக்கையில் பார்க்குறவங்க அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி விஷம் வச்சு கொள்றதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதா? அது இல்லை. அந்த விஷயத்தை ஒரு ஒளிபரப்பாங்க. இப்போ ஒரு சேனல், யூடியூப்பில் சேனல், அதெல்லாம் அதில் எதாவது தடை செய்யப்பட்ட மாதிரியான பேச்சுக்கள் இருந்தால் அதை தடை செய்கிறாங்க, அதை ஒளிபரப்புறதுக்கு மறுக்கிறாங்க. அதுபோல் தானே டிவியும், அதில் மட்டும் எல்லாத்தையுமே காமிச்சிடலாமா? ஆக மக்கள் இதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இது யாராவது ஒருத்தர் இந்த சீரியல் எடுக்கிறவங்களுக்கோ அரசுக்கோ இதெல்லாம் ஒரு சொல்லணும். இந்த மாதிரி தணிக்கை துறை இருக்குதுன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்த சீரியலை எப்படி எப்படிங்கிறத தணிக்கை எடுக்கணும், தணிக்கைக்கு கொண்டு போகணும், தடுக்கணும். அதாவது ஒரே குடும்பத்தில் ஒரு மருமக திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த பெரிய பணக்கார விட்டு ஓனர் பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்குவான் அந்த பொண்ணை. இவங்க பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே ஏக்கத்தோடு பார்க்கும். இதெல்லாம் அது நமக்கு என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஜபார் தேவையில்லை. நீ இந்த வீட்டு ஓனர் பையனா அதோடு நிறுத்திக்கோ, நான் வேலைக்கு வந்த பொண்ணுன்னா என்னோட நான் நிறுத்திக்கிறேன். இதெல்லாம் என்னமோ இவங்க அதிசயமாக அப்படியே வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, திருட்டுத்தனமாக அங்கே போகிறது, இதெல்லாம் மக்களுக்கான விஷயமே இது இல்லை. இதை யாராவது ஒருத்தர், இதை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் அந்த தணிக்கைத்துறைன்னு ஒன்று இருந்தால் அவங்க கவனத்துக்கும் கொண்டு போகலாம். எனக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு தெரியல, அதனால் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுதான் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், வேறு சீரியலை பற்றியும் பேசுவோம்.